நீங்க பேசுறதெல்லாம் சரி, கருணாநிதியை மட்டும் எதுவும் பேசாதீங்க. கருணாநிதியை மரியாதையா பேசுங்க. சரிண்ணே, மரியாதை பேசணும். மனிதர்குல மாணிக்கம் கருணாநிதியை பேசுறேன் விடுங்க. மனிதர்குல மாணிக்கம் கருணாநிதி சந்தோஷமா இருக்கீங்களாப்பா? மனிதர்குல மாணிக்கம் கருணாநிதி இப்ப உடம்புல சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களே? இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும், கோயம்புத்தூர்ல எந்த சந்தில இருக்கக்கூடிய பெட்டி கடையில என்ன கோடுவான் கொடுத்தா கஞ்சா கிடைக்கும் என்பது இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும். ஆனா தடுக்க முடியுதா? கஞ்சாவை தடுக்க முடியுதா? ஒரு காலத்துல இருந்தது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று, இன்னைக்கு போதையில் தத்தளிக்கிறது தமிழ்நாடு. இன்னைக்கு தமிழ்நாடு போதையில இருக்கு. அதுக்கு விதை ஓட்டது யாரு? இந்த மனிதர்குல மாணிக்கம் கருணாநிதி தான். 50 வருஷத்துக்கு முன்னாடி 1971 அதுவரைக்கும் மதுவிலக்கு அமலில் இருந்த தமிழ்நாட்டுல முதல்ல மதுவை அனுமதித்தது இந்த மனிதர்குல மாணிக்கம் கருணாநிதி தான். இன்னைக்கு நீட் தேர்வுனால பல பசங்க செத்து போறாங்க, மருத்துவம் படிக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த கல்வியை மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு கொண்டு போனவர் இந்திரா காந்தி. அந்த இந்திரா காந்தியோட கூட்டணிக்காக அண்டி பிழைத்தவர் இந்த மனிதர்குல மாணிக்கம் கருணாநிதி அவர்கள் தான். என் தாய் தமிழ் சொன்னாங்களே இவர்தான். இன்னைக்கு காவேரி டெல்டால 30 விளைஞ்ச மண் இன்னைக்கு ஒரு விளைவிக்க முடியல. நாக்கு தள்ளுது. தமிழ்நாட்டுக்கு காவேரிக்கு சம்பந்தமான கட்டடக்காரன் சொல்றான். காரணம் என்ன? 1960களில் 70களில் கன்னடன் 4 முக்கியமான அணைகள், பெரிய பெரிய அணைகளை கட்டினான். கன்னடன் அணையை கட்டி கொண்டிருந்த போது இந்த மனிதர்குல மாணிக்கம் கருணாநிதி இதை கட்டி கொண்டிருந்தார் என்பது இருக்கக்கூடிய தமிழர்களுடைய கேள்வி. அதுக்கு பதில் இருக்கா? இன்னைக்கு 25 மீனவர்கள் சிறைச்சாலையில் இருக்கான். மீட்க முடியும் அவங்களால. காரணம் என்ன? கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது. அதை திருப்பி கேட்க வக்கு இருக்கா? ஒண்ணுமில்லை. ஈழத்தை பல லட்சம் தமிழர்களை கொன்று குவித்தது காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் கிட்ட பதவி பிச்சை கேட்டு மண்டிக்கிட்டு நின்றது இந்த மனிதர்குல மாணிக்கம் கருணாநிதி தான். அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்கள், ஒன்றை புரிந்து கொள்ளணும். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு, ரோஸ் பை எனி நேம் ஸ்மெல் ஸ்வீட் அப்படின்னு. ரோஜா பூ எந்த பேர் வச்சு விட்டாலும் ரோஜா பூ